ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டதை நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சார் உண்மையில் அப்படி தான் சார் நடக்குது அப்படின்னாங்க. நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை சின்ன வயசுல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்களை எந்த விதத்துலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். இந்த பொழுதுபோக்காக இருக்கட்டும், இல்லை சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், அவங்க கோபம் பிடிவாதத்தெலாம் நீங்கள் சின்ன வயசுலேயே கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபியூச்சரில் அவங்கள வந்து எந்த விதத்தில் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் நிறையா பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பிடிவாதத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டான் சார். ஃபுட்டு விஷயத்துலேயும் சரி, பொழுதுபோக்குலேயும் சரி, நான் வந்து ரெகுலராக ஒரு 2 மணி நேரம் நான் பார்த்தா தான் நான் வந்து புக்கே எடுப்பேன்னு சொல்கிறான் சார். சாட்டர்டே சண்டே ஃபுல் டைம் வந்து நான் பப்ஜி ஏதோ ஒரு கேம்ஸ் விளாடணும், மொபைலில் விளாடணுங்கிறான் சார். எனக்கு பைக், அதாவது ஸ்கூல் படிக்கிற டயத்தில் எனக்கு பைக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு வாரம் நான் 10 நாள் காணாமல் போன பசங்களும் உண்டுன்னு சொல்லி சில பேரண்ட்ஸ்லாம் வருத்தப்பட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சார், நாளைக்கு அவனுக்கு ஃபங்க்ஷன், ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அவன் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஆள். முதல் நாள் பைக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஆள் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறையா பிடிவாதங்களை பேரண்ட்ஸ் சொல்லும்போது எனக்கே ரொம்ப மாதிரி பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் இருக்குமோ இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். பொழுதுபோக்குகள் குழந்தைங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இப்போ நம்ம பேரண்ட்ஸோடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சுற்றி உள்ள நிறையா விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கெடுக்குது. அதை ஃபஸ்ட்டு உணரச்சு. சுற்றி உள்ள நிறையா விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கெடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் உணருங்க. அது சினிமாவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், நிறையா சுற்றி நடக்கக்கூடிய நிறையா போதைப் பொருள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே, ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்க ஈஸியாக கெடுத்துரும், சட்டுன்னு கெடுத்துரும். அதனால் அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஒரு 1980, 90லலாம் வாழ்ந்துடலாம். ஆனால் 2020, 25 இந்த மாதிரி காலங்களில் வாழ்கிறது ரொம்ப சிரமம். நிறைய சுற்றி நம்மளை விஷயங்கள் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் எடுத்தோம்னா நிறையா நல்ல விஷயங்களும் இருக்குது, ஒரு குழந்தைங்களுக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்களும் நிறையா இருக்குது. அதை குழந்தைங்க பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் இருக்குது. இன்றைக்குள்ளே வந்து பொழுதுபோக்குகள் எல்லாம் ஒரு தடவை பார்த்தோம்னா திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிக்ட் ரேஞ்சு கொண்டு போயிடுது. அந்த போதையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எனி ஃபுட்டுமே அப்படி தான். ஒரு ஆரோக்கியமான உணவுகளை வந்து ஒரு ஸ்வீட்டு டேஸ்ட் இல்லாமல், இந்த டேஸ்ட்டு அந்த இதை பார்த்து ஒரு ஃபுட்டை எடுக்கும்போது அந்த நியூட்ரிஷனே இல்லாத ஃபுட்டை ரொம்ப விரும்பி அந்த பொரியல் ஐட்டங்கள், வறுத்த ஐட்டங்களை அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா உணவுகள்லையுமே ஒரு டேஸ்ட்டு அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. சத்தான உணவுகளே நிறைய குழந்தைகள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே கோபம், பிடிவாதம் எல்லாத்துலேயும் அப்படி தான். அதனால் தயவு செஞ்சு சின்ன வயசில் நிறையா விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுற்றி உள்ள நிறைய விஷயங்கள் நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. திரும்ப நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு அது வருமானம். நம்ம டிவி, மொபைல், கார்ட்டூன், சினிமா எது எடுத்தாலும் அவங்களுக்கு வருமானம். நம்ம டெய்லி நம்ம வந்து அதை பார்த்தா தான் அவங்களுக்கு வருமானம். அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போகிற மாதிரி அவங்க நிறையா விஷயங்களை அதில் சமூக தளங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் என்ன ஒரு பைக்கை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸுக்கு போகிறதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அந்த பைக்கை வச்சு இன்றைக்கி விற்ற காட்டுற நிறைய விஷயங்கள், வீலிங் பண்ணு, வேகமாக போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைலு, கெத்துன்னு காட்டி இன்றைக்கி பசங்க ஏகப்பட்ட பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி வச்சுட்டு ஓட்டுறாங்க. என்னத்துக்கு யூஸ் ஆகுது மட்டும் சொல்லுங்கள்? 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்கி வச்சு என்னத்துக்கு யூஸ் ஆகுது? ஏதாவது அதுலேருந்து ஒரு சின்ன வருமானம்? ஒன்றுமே இல்லை. சும்மா வாங்கி ஒரு கெத்து ஸ்டைலுங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இது யாரோ ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு வருமானம். ஆனால் பாதிக்கப்படுறது சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க. அதனால் நிறையா விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நிறையா விஷயங்களை சின்ன வயசுலேயே புரிய வச்சா மட்டும்தான் ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், அதாவது நிறைய பேர்ட்ட நான் தான் சொல்லுவேன், உங்கள் குழந்தைங்க வந்து உங்களை எதிரியாக பார்த்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தால் போதும். அதுக்காக நீங்கள் என்ன வேணால் கொஞ்சம் ஓரளவு நிறையா முயற்சி பண்ணி அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுங்கள்.